பிரபல நடிகை சரோஜா தேவி அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகளை நாம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில் ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கன்னட திரைப்பட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் 2 நாட்களுக்கு முன் வயது மூப்பு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அம்மா அவர்களோட உடல் அவங்களோட சொந்த பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் இப்போ சமீபத்தில் வெளியாகி இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, அங்க அவங்களோட குரலை ஒளிபரப்பு செய்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈடுபட போகிறாங்களாமா. அதாவது சரோஜா தேவி அம்மா அவர்களோட நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நினைவு மண்டபம் மாதிரி சின்னதாக கட்டிட்டு அங்கே வந்து அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருந்த ஃபோட்டோஸ் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குரலை வந்து ஒளிபரப்பு செய்கிறது. அதாவது அவங்க எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க, எத்தனையோ பாடல்கள் இருந்திருக்கு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி அங்கே வந்து ஒரு மைக் செட் வச்சு ஓட விடுற மாதிரி, அதையும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அங்கே மைக் செட்டில் ஓட விட போறாங்களாமா. அதாவது ஒளிபரப்பு செய்யப்பட போறாங்களாமா. சரோஜா தேவி அவர்களுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அடிக்கடி சொன்ன விஷயம் அதான், நான் சாகும்போது கூட சினிமாவை நினச்சிக்கிட்டே தான் சாவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க சினிமாவின் மீது அன்பு கொண்டவங்களா இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காங்க. அப்படி சினிமா மீது முழு பிரியமா இருந்த அவங்களுக்கு நாம திருப்பி செய்யறதாக இருந்தா அதை மறுபடியும் அவங்களுக்காக ஒளிபரப்புறது தான். அதை தவிர மிகப்பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள நல்லடக்கம் செஞ்ச இடத்துல அவங்களோட குரலை ஒளிபரப்ப செய்ய போகிறாங்களாமா. அண்ட் இதற்கான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு சின்னதாக ஒரு நினைவு மண்டபம் கட்டி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு அண்ட் அங்கே எப்போதுமே அவங்களோட குரல் இருக்க மாதிரி, பாடல்கள் இருக்க மாதிரி ஒளிபரப்பு செய்யப்பட போகிறாங்களாமா. இந்த ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விக்ரம் அவர்களோட அடுத்த படத்தை பிரேம்குமார் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் படக்குழு ஷேர் பண்ணியிருக்காங்க. 96 மெய்யழகன் போன்ற படங்களின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் பிரேம்குமார். அவரோட அடுத்த படம் 96ஓட பார்ட் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஒரு படத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு கமர்ஷியல் படம் இயக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு அப்படின்னும் அண்ட் அதற்காக விக்ரம் சட்ட கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை விக்ரமுக்கு ரொம்பவே பிடிச்சு போகவே உடனடியாக படத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. வேல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த படம் வரப்போகிற ஆகஸ்ட்டில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் அடுத்த கோடைக்கு இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரேம்குமார் அவர்களோட 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச்சிங்காக தான் இருக்கும். அவர் கூட விக்ரம் அவர்கள் சேர்ந்திருக்காரு அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக வரப்போகுதா, இல்லை மெய்யழகன் படம் மாதிரி வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எது எப்படியோ இவங்களோட காம்போ அப்படிங்கிறது சம்திங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.